அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருட்பெரும் கிருபையினால் அவரது மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தனி மனித ஒழுங்குகள் குறித்து இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு பாகங்களிலும் இஸ்லாத்தினுடைய போதனைகள் மக்கள் மத்தியிலே விரிவாக பேசப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக நாம் வாழுகிற இந்த தமிழகத்தில் இஸ்லாமிய போதனைகள் ஏகத்துவ எழுச்சியின் வழியாக மிக விரிவாக எங்கு பார்த்தாலும் பொதுக்கூட்டங்கள் வழியாகவும் துண்டு பிரசுரங்கள் வழியாகவும் இன்ன பிற பல்வேறு வழிகளிலும் இஸ்லாத்துடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் மக்கள் மத்தியிலே திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் பொதுக்கூட்டங்களிலே பேசப்படுகிற இஸ்லாத்துடைய கொள்கைகள், தத்துவங்கள் தனி மனிதர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி இருக்கிறதா, அவர்களுடைய உள்ளங்களை மாற்றி அமைத்திருக்கிறதா, எத்தனை மனிதர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கைக்கு உள்ளே புகுந்து நாம் ஆய்வு செய்ய முற்பட்டால் பெரும்பாலும் மேடைகளில் இருக்கிற இஸ்லாமிய போதனைகள், பேச்சுக்கள் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறையிலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பதை வாழ்க்கையின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உலகத்தை சீர்திருத்த பொதுக்கூட்டங்கள் நடத்துகின்ற நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலே நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டியதனுடைய அவசியத்தை நாமும் விளங்கி பிறருக்கும் விளக்கிட வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் தனி மனித ஒழுங்குகள் என்ற தலைப்பு இங்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்பு நாளில் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லித் தருகிறான், நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனிடத்திலே தன்னந்தனியாகத்தான் வந்து சேர்வீர்கள். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்திருந்தாலும் சரி, சமூகமாக, குடும்பமாக, கோத்திரங்களாக, பல்வேறு பதவிகளில், பொறுப்புகளில், அதிகாரங்களில் நாம் வருகிற பொழுது முன்னே 2 பேர் பின்னே 2 பேர் என்று சொல்லி பட்டங்களோடு பரிவாரங்களோடு எப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே வந்து சேருகிற பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியாகத்தான் அல்லாஹ்விடத்திலே வந்து சேர்வார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை எவ்வாறு அமைந்திருந்ததோ அதற்கு கணக்கிட்டுத்தான், அந்த கணக்கின் அடிப்படையில் தான் நாளை மறுமையினுடைய வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படும் என திருமறை குர்ஆன் சொல்லித் தருகிறது. எனவே இன்றைய தினம் வாழக்கூடிய நாம் நம்முடைய சமுதாய அமைப்பிலே பிறரோடு பழகக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களிலே, சமுதாயத்திலே ஒருவரோடு ஒருவர் நடந்து கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளிலே பெற்றோரோடு, பிள்ளைகளோடு, குடும்பத்தாரோடு, உறவினர்களோடு, தெருக்காரர்களோடு, ஊராரோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒழுங்குகள், வேலைகள், உரிமைகள் இவற்றை நாம் பேணி வாழ்ந்தாலும் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை சீர்கெட்டு போனது என்று சொன்னால், நம்முடைய உள்ளம் சார்ந்த அந்தரங்க நடவடிக்கைகள் கெட்டு போனது என்று சொன்னால், நாம் எவ்வளவுதான் பிறருக்கு உதவி செய்திருந்தாலும், எவ்வளவுதான் பிறர் நலனை பேணி நடந்திருந்தாலும் நாளை மறுமையிலே நஷ்டவாளிகளாக நாம் மாறி போய்விடுவோம் என்பதனை முதலில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தனி மனிதன் என்று சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே பிரத்யேகமாக ஒரு செய்தியை சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம், அலா
இன்னபில் ஜசதி முல்கா, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், உடலிலே ஒரு பாகம் இருக்கிறது, ஒரு உறுப்பு இருக்கிறது. இதா சலஹத் சலஹல் ஜசது குல்லுஹு, அந்த ஒரு உறுப்பு சீரடைந்து விட்டால் மொத்த உடலும் சீரடைந்து விடும். இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அந்த ஒரு உறுப்பு சீர்கெட்டு விட்டால் மொத்த உடலும் சீர்கெட்டு விடும், மொத்த வாழ்க்கையும் சீர்கெட்டு விடும். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒவ்வொரு தனி மனிதனிடமும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று அவனுடைய உள்ளம், அவனது சிந்தனை, அவனுடைய மூளை. அந்த மூளை சீர்கெட்டு விட்டால், அவனுடைய சிந்தனை தவறிழைத்து விட்டால் அவனுடைய மொத்த வாழ்க்கையும் தவறிலே மூழ்கிவிடும். எனவே ஒவ்வொரு மனிதனும் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம், எனது உள்ளம் எதை சிந்திக்கிறது, எனது மூளை எதை அசை போடுகிறது, எனது உள்ளத்திலே உருவாகக்கூடிய எண்ணங்கள் எந்த அளவிற்கு நன்மையாக இருக்கிறது என்பதனை முதலில் சீர்தூக்கி பார்த்து, அது சீர்கெட்டிருக்கிறதா சீர்பெற்றிருக்கிறதா, அது கெட்டுப்போனது என்று சொன்னால் அதை சரிபடுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதனை தெரிந்து அதனை சரி செய்வதற்கான வேலைகளில் ஒவ்வொரு மனிதனும் இறங்கியாக வேண்டும் கட்டாயமாக. ஏனெனில் உள்ளம்தான் மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சாதனம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவிற்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். இந்த உள்ளத்திலே எழக்கூடிய சிந்தனைகள், எண்ணங்கள் நம்மிடத்திலே இன்றைக்கு சரியாக இருக்கிறதா? மிக சரியான சிந்தனைகளை மாத்திரமே நாம் நினைத்து அந்த அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று சொன்னால், உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்களில் பெரும்பாலான எண்ணங்கள், பெரும்பாலான சிந்தனைகள், பெரும்பாலான உணர்வுகள் கெட்டவையாக, அசிங்கமானவையாக, அதன் மூலமாக வெளிப்படக்கூடிய செயல்பாடுகளும் கெட்டவையாக, அசிங்கமானவையாக மாறிப்போய் இருப்பதை பார்க்கிறோம். எனவே அந்த உள்ளத்தை சீர்படுத்தியாக வேண்டும். நாம் உள்ளம் என்று சொன்னால், குறிப்பாக இன்றைக்கு எத்தனையோ செய்திகளை நாம் பேச முடியும். குறிப்பாக ஒன்று இரண்டு செய்திகளை மாத்திரம், இந்த உள்ளத்தில் எழக்கூடிய தீமையான சிந்தனைகளை குறித்து ஒன்றிரண்டு செய்திகளை மாத்திரம் இன்றைக்கு நாம் பார்ப்போம். நம்முடைய செயல்கள் அனைத்தையும், எத்தனையோ காரியங்களை செய்கிறோம் உலகத்திலே. நாளை மறுமையினுடைய வெற்றிக்காக, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்திற்காக அவனை தொழுகிறோம், அவனுக்காக நோன்பு இருக்கிறோம், அவன் காட்டிய வழியிலே தர்மம் செய்கிறோம், அவனுடைய காபாவை தரிசித்து ஹஜ் செய்கிறோம், அவனது திருமலையை படித்து நன்மையை பெருக்குகிறோம், அவனுக்காக திக்ருகளில் ஈடுபடுகிறோம், அவனுக்காக ஆதரவற்ற முதியவர்களை பராமரிக்கிறோம், அவரிடத்திலே நெருக்கத்திற்காக அனாதைகளை பராமரித்து வளர்த்து ஆளாக்குகிறோம். இப்படி எத்தனையோ நல்லறங்களை செய்கின்றோம். இவ்வாறு நாம் செய்யக்கூடிய எந்த நல்லறங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நன்மைகளாக இருந்தாலும், உண்மையிலே அந்த நன்மையான காரியங்கள், நாம் செய்யக்கூடிய அந்த நல்லறங்கள் நாளை மறுமையில் நமக்கு நன்மை தர வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நம்முடைய உள்ளத்திலே ஒரு அடிப்படையான சிந்தனை இருக்க வேண்டும். இவை அனைத்தும் படைத்த இறைவனின் திருப்திக்காகத்தான் நான் இதை செய்கின்றேன். இந்த சிந்தனை கெட்டுப் போனது என்று சொன்னால், இந்த சிந்தனையோடு வேறு ஏதேனும் தவறான சிந்தனைகள் உள்ளத்திலே எழுந்துவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நன்மையும் வேண்டும், அதனோடு சேர்த்து அருகாமையில் இருக்கிறவர்களுடைய நெருக்கமும் வேண்டும், உலகத்திலே இருக்கிறவர்களுடைய பாராட்டுதலும் வேண்டும், ஊரில் இருக்கிறவர்களுடைய மரியாதையும் வேண்டும், கூட்டம் போடுகிறவர்கள் நமது கருத்திலே மாலையும் போட வேண்டும், நம்மை பார்க்கிறவர்கள் எல்லாம் நம்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உள்ளத்திலே ஒரு தவறான சிந்தனை கலந்து விட்டது என்று சொன்னால், பிறருக்காக, புகழுக்காக, பாராட்டுதலுக்காக, அல்லது தன்னை உயர்வானவர் என்று காட்டிக் கொள்வதற்காக, தன்னுடைய உள்ளத்தை தன்னை பெருமைக்குரியவனாக மக்கள் மத்தியிலே காட்டிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைக்காக இந்த வேலையை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால், நாம் செய்த வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் ரூபாய் மதிப்பு நிறைந்த வேலையாக இருந்தாலும் சரி, என் மனிதர்களுடைய வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாததாக கருதப்படுகிற அவருடைய உயிரையே கொடுக்கின்ற காரியமாக இருந்தாலும் சரி, அதனால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எந்த நன்மையும் பெற்றுக் கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இந்த கருத்துக்களை நமக்கு விளக்கித் தருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதர்
ஒரு செய்தியை சொல்லித் தருகிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சபையிலே சில மனிதர்களை எழுப்பி அல்லாஹ் விசாரணைக்காக நிறுத்துவார். அதிலே ஒரு மனிதர் அல்லாஹ்வின் பாதையில் அவனது மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அறவழியிலே போரிட்டவர், ஆயுதம் தாங்கி போரிட்டவர். அவ்வாறு போரிட்ட அந்த மனிதர் கடுமையாக எதிரிகளை தாக்கி எதிரிகளால் தாக்குதலை அனுபவித்து இறுதியிலே தனது உயிரை அந்த போர்க்களத்திலே மாய்த்துக் கொண்டார். அப்படிப்பட்ட உயிர் தியாகி ஒருவரை அல்லாஹ் மறுமையிலே எழுப்புவார். நீ உனக்கு நான் உணவை தந்தேனே, நல்ல திடகாத்திரமான பலத்தை தந்தேனே, இந்த உணவை கொண்டு இந்த பலத்தை கொண்டு எனக்கு நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பார். அப்ப அவர் சொல்வார், உயிர் தியாகி சொல்வார், இறைவா நீ கொடுத்த உடலையும் உயிரையும் உனது பாதையிலே நான் அர்ப்பணம் செய்தேன், உனக்காகவே நான் அதை தத்தம் செய்தேன், உனக்காகவே அந்த உயிரை நான் மாய்த்து ஷஹீதாக உன் சன்னிதானத்திலே நான் வந்து நிற்கிறேன் என்று அந்த மனிதர் சொல்வார். உடனே அல்லாஹ் பதில் சொல்வாராம், கதிபித்த நீ பொய் சொல்லுகிறாய், பொய் பேசுகிறாய், நீ உயிரை மாய்த்தது உண்மை, ஆனால் எனக்காக மாய்க்கவில்லை. ஊரிலே இருந்தவர்கள் உன்னை பார்த்து வீரன் என்று பேச வேண்டும், அதற்காக மாய்த்துக் கொண்டாய். எப்படிப்பட்ட தியாகம் செய்திருக்கிறார் என்று உன்னை பாராட்ட வேண்டும், அதற்காக மாய்த்துக் கொண்டாய். பெருமைக்காக, புகழுக்காக, ஆடம்பரத்திற்காக, ஆணவத்திற்காக, பிறருடைய பாராட்டுதலுக்காக மாய்த்துக் கொண்டாய். எனவே இன்றைக்கு நீ சுவனம் செல்ல முடியாது, இவரை இழுத்து நரகத்திலே கொண்டு போய் தள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானாம். அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை கொடுத்தவர், இதை விட வேற என்ன செய்ய முடியும்? பொருள் கொடுப்பதை விட, உடை கொடுப்பதை விட, உணவு கொடுப்பதை விட, வேறு எந்த ஒரு தியாகத்தை விட மிகப்பெரிய தியாகம் தனது உயிரையே கொடுக்கின்ற தியாகம். அந்த தியாகம் கூட அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே விலை மதிக்க முடியாத ஒன்றாக, அற்பமான ஒன்றாக, எந்த ஒரு மதிப்பும் பெறாத ஒன்றாக மாறி போகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய உள்ளம்தான், அவருடைய உள்ளத்திலே இருந்த சிந்தனை தான். அல்லாஹ்விற்காக என்ற சிந்தனை போய் அடுத்தவருக்காக என்ற சிந்தனை உள்ளே வந்து அமர்ந்த உடனே அவர் செய்த அந்த மிகப்பெரிய தியாகத்தை அல்லாஹ் கொஞ்சம் கூட மதிப்பில்லாத மாற்றி போட்டு விடுகிறார். அல்லாஹ் வெளி தோற்றங்களை பார்க்க மாட்டார். இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் உங்களின் தோற்றங்களை பார்க்க மாட்டார். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்களின் உள்ளங்களை பார்ப்பான். தனி மனிதன் முதலில் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம், எனது உள்ளம் எதை சிந்திக்கிறது. நான் ஒரு காரியம் செய்கிற பொழுது அந்த காரியத்தை செய்கின்ற நேரத்தில் எனது உள்ளத்திலே என்ன என்ன விழுந்தது, என்ன சிந்தனை இருந்தது. ஒருவருக்கு நான் தர்மம் செய்கிறேன், தர்மம் செய்கிற பொழுது அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரம் இருந்ததா, அல்லது அருகிலே யாரேனும் பார்க்கிறார்களா என்ற எண்ணமும் சேர்ந்திருந்ததா? பல பேர் இன்றைக்கு தர்மம் செய்வதை பார்க்கிறோம். ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் லட்சக்கணக்கான ரூபாய்களை தர்மம் செய்கிறார்கள். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடுகள். சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள். திருக்குரான் ஒரு வாழும் அற்புதம். இஸ்லாத்தின் பார்வையில் தர்கா, பேய், பிசாசு. வாக்குறுதிகளை வாக்குகளாக்குவோம். சமுதாய நலன் கருதிய டிஎன்டிஜேயின் தேர்தல் நிலைப்பாடு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் 4 வகையான செயல்பாடுகள். சகோதரர் அல்தாபி ஆற்றிய உரைகள். மறுமை வெற்றிக்கு என்ன வழி, மறுமை வெற்றி யாருக்கு, உளறல்களும் உண்மைகளும் வினாக்களும் விடைகளும், சபை ஒழுங்குகள், வரலாறு அறிவதன் அவசியம், இஸ்லாமும் அரசியலும். சகோதரர் சம்சுலுதா ஆற்றிய உரைகள். தனிமனித வழிபாடு, தனிமனித வெறுப்பும் தௌஹீத் மறுப்பும், வறுமையில் மாநபி, சமுதாய ஒற்றுமைக்கு என்ன வழி, மகத்துவமிக்க துவாக்கள். எம்.எஸ். சுலைமான் ஆற்றிய உரைகள். இஸ்லாம் கூறும் மனித நேயம், இஸ்லாமியர்கள் இடத்தில் பூந்துவிட்ட அனாச்சாரங்கள். சகோதரர் பிர்தௌசி ஆற்றிய உரைகள். இஸ்லாத்தின் பார்வையில் மௌலிது, சில்லர்களின் செல்லாத வாதங்கள், நயவஞ்சகமும் சந்தர்ப்பவாதமும், அபு சுஹேல், உணர்வுகளுக்கு கட்டுப்படாதீர், கோவை ரஹ்மத்துல்லா, தற்கொலை தீர்வாகுமா, அஸ்ரஃபுதீன் பிர்தௌசி, மரண பயமும் மன்னரை வேதனையும், மூலை பிர்னாஸ். ஒரு சீடியின் விலை ₹20 மட்டுமே, கூடிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. பள்ளிவாசலுக்கு வருவார்கள், அள்ளி கொடுப்பார்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை. ஏன் இறை இல்லை கொலை வல்லது என்று என்னை குறித்து நீங்கள் போஸ்டர் அளிக்க வேண்டும், நோட்டீஸிலே வெளியிட வேண்டும். இவர்தான் உபயம் என்று போட்டு மதிப்புமிகு இன்னார் அப்துல் காதர் அவர்கள் இந்த பள்ளிவாசலை கட்டித்தந்தார்கள் என்று சொல்லி பள்ளிவாசலின் முகப்பிலே ஒரு பெரிய கல்வெட்டு வைக்க வேண்டும் என்றெல்லாம் கல்வெட்டுக்காக, பாராட்டுக்காக, புகழுக்காக
லட்சக்கணக்கான ரூபாயை அள்ளி கொடுக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே 5 பைசாவிற்கு கூட அது பிரயோஜனம் இல்லாமல் மாறிப்போவதை பார்க்கிறோம். ஏன் இந்த தர்மம்? எதனால் இந்த இழப்பு? அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட உள்ளத்திலே உள்ள நோய் சீர் செய்யப்படாமல் நீங்கள் என்ன செய்தாலும் சரி, கிணற்றிலே கிடக்கக்கூடிய செத்துப்போன நாயையும் பன்றியையும் தூக்கி போடாமல் இவ்வளவுதான் அதற்குள்ளே நீங்கள் நல்ல நீரை ஊற்றினாலும் சரி, எப்படி அந்த கிணற்றை சுத்தம் செய்ய முடியாதோ அதே போன்று உள்ளத்திலே இருக்கிற கசடுகளை நீங்கள் சுத்தம் செய்யாதவரை எத்தனை பெரிய நல்லறத்தை செய்து முடித்தாலும் அதனால் இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. எனவே நமது நன்மைகள் அனைத்தையும் அழித்துவிடக்கூடிய உணர்வு பெருமை என்ற உணர்வு, தன்னை பெருமிதமாக கருதி கொள்ளக்கூடிய உணர்வு. இந்த உணர்வை முதலில் நமது உள்ளத்திலிருந்து நாம் கலைந்து எடுக்க வேண்டும். நமது உள்ளத்தை இதிலிருந்து சுத்தப்படுத்த வேண்டும். அதை சுத்தப்படுத்துவதற்கு வழி என்ன? அதை சுத்தப்படுத்துவதற்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற சோப்பு என்ன? உடலை சுத்தம் செய்வதற்கு கடையில போய் சோப்பு வாங்கிட்டு வந்துருவோம். உடையை சுத்தம் செய்வதற்கு கடையிலே விற்கின்ற சோப்பை போட்டு சுத்தம் பண்ணிடுவோம். ஆனால் இந்த உள்ளத்தை சுத்தம் செய்வதற்கு என்ன சோப்பு? ஆன்மீக ரீதியான ஒரு சோப்பை தருகிறார்கள், ஆன்மீக ரீதியான போதனையை செய்கிறார்கள். அந்த போதனையை மிகச் சரியாக புரிந்து அதனை நமது வாழ்க்கையில் மிகச் சரியாக கடைபிடிக்கிற பொழுது உள்ளத்தில் இருக்கிற இந்த கசடுகளை, அழுக்குகளை, அசுத்தங்களை நீக்கி நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். அது என்ன சோப்பு? மிகச் சிறந்த சோப்பு. திருமறை குர்ஆனுடைய முதல் அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை திறந்தவுடனேயே நமது கண்களில் படுகின்ற முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுதான் அந்த சோப்பு. இஸ்லாம் சொல்லித்தர சோப்பு உள்ளத்துடைய கசடுகளை நீக்குவதற்கு, உள்ளத்திலே இருக்கிற நோயை நீக்கி அதை குணப்படுத்துவதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அருமருந்து திருமறையுடைய முதல் அத்தியாயத்தினுடைய முதல் வசனம். அதில் இருக்கிற முதல் வாசகம் அல்ஹம்துலில்லாஹ். என்ன பொருள்? பெரும்பாலும் தெரிந்து வைத்திருப்போம். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு, அகிலங்களை எல்லாம் படைத்து ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. இந்த சொல் சாதாரண சொல் அல்ல, பார்ப்பதற்கு சாதாரண சொல், சொல்லுவதற்கு எளிதான சொல். ஆனால் இந்த சொல்லை மிகச் சரியாக புரிந்து நமது வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டிய கட்டத்திலே நாம் பயன்படுத்த துவங்கிவிட்டால் இந்த சொல் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் சாதாரண மாற்றம் இல்லை. நமது வாழ்க்கையின் போக்கை தலைகீழாக புரட்டி விடுகிற ஆற்றல் இந்த சொல்லுக்கு உண்டு. இந்த சொல் ஆன்மீக ரீதியாக நமது உள்ளத்தை பண்படுத்துகிற சொல். நமது பெருமையை, புகழை பாராட்டக்கூடிய அந்த உணர்வுகளை எல்லாம் அடித்து நொறுக்குகிற ஆற்றல் படைத்த சொல். மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களில் பிற மனிதர்களால் அவர்கள் புகழப்படக்கூடிய சூழல் ஏற்படும். சில நேரங்களில் ஒரு போட்டி நடக்கும், போட்டியில ஜெயிச்சிருவாரு, ஜெயிச்சா என்ன நடக்கும்? ஜெயிச்ச உடனே எல்லாரும் பாராட்டுவாங்க, என்ன பெரிய சாதனை பண்ணிருக்காரியா, எப்படி இந்த காரியத்தை ஜெயிச்சுட்டாரு, எப்படி வெற்றி அடைஞ்சிட்டாரு என்று சொல்லி பல பேரும் புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். பிறருடைய பாராட்டுகளை கேட்கிற பொழுது இயற்கையிலே மனுஷன் தன்னை அறியாம அப்படியே மேல போவோம். நம்ம பெரிய ஆளுதானோ, நம்ம பயங்கரமான சாதனையை தான் பண்ணிவிட்டோமோ, எல்லாரும் பாராட்டுறாங்களே, அப்ப நம்மள மாதிரி ஒருத்தர் இல்ல, நமக்கு ஈக்குவலா சாதனை உடைக்கிற ஒருத்தர் இல்ல, நம்மள மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்ல, நம்மள மாதிரி இந்த வெயிட்ட தூக்குறதுக்கு ஆள் இல்ல, நம்மை போன்ற இந்த காரியத்திலே நம்மை மிஞ்சக்கூடிய ஒருவரும் இல்லை என்று அவனுடைய உள்ளம் நினைக்கிற பொழுது, அவனையும் அறியாமல் அவனது உள்ளத்திலே பெருமை வந்து அமர்கிற பொழுது, அதுவரைக்கும் அவன் செய்த சாதனைகள், அவனுடைய திறமைகள், அவன் செய்த வேலைகள் அல்லாஹ்விடத்திலே மதிப்பில்லாமல் மாறிப் போய்விடுகிறது. அவ்வாறு அந்த பாராட்டக்கூடிய அந்த தருணத்திலே, பாராட்டை பெறக்கூடிய அந்த நேரத்திலே ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாவும் சொல்ல வேண்டிய வார்த்தை, நமது உள்ளம் நினைத்து பார்க்க வேண்டிய வார்த்தை, நான் சாதித்து விட்டேன், நான் ஜெயித்து விட்டேன், நான் முடித்து விட்டேன், நான் எதிரிகளை தோற்கடித்து விட்டேன். ஆனாலும் இந்த வெற்றிக்கான பேரும் புகழும் பாராட்டுதலும் பெருமையும் அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், எனக்கு சொந்தம் இல்ல.
பெருமைக்குரியவன் ஆக இல்ல. வலகுல் கிபிரியாவ் ஃபி ஸமாவாத்தி வல்லர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானம் பூமியினுடைய பெருமை அல்லாஹ்விற்கு மாத்திரமே சொன்னவரை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரிய அம்சம். அவருடைய ஆணை அண்ணலம் பெருமானார் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மேலாடை யார் பெருமை அடிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வின் ஆடையிலே கை வைத்தவர் ஆவார். என் சட்டையில கை வச்சா எனக்கு எவ்வளவு கோவம். நான் போட்டிருக்க சட்டையில ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சட்டை பிடிச்சு இழுக்கிறான், என்ன சொல்லுவோம்? கையிடமும் கோவம் இல்ல. சாதாரண மனிதர்கள் நம்முடைய ஆடையில் ஒருவன் கை வைத்தால் நமக்கு கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது என்று சொன்னால், சர்வலோகங்களில் ரப்பாயி அல்லாஹ்வுடைய ஆடையிலே ஒருவன் கை வைத்தால், அதற்கு பங்கம் விளைவித்தால், அதிலே சொந்தம் கொண்டாடினால் அல்லாஹ் பொறுத்துக் கொள்வானா? அல்லாஹ் கடுமையாக கோபப்படுகிறான். பெருமை என்பது என் மேலாடை, அதில் நீ சொந்தம் கொண்டாடாத, யாரும் பெருமை அடிக்காத, அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அல்லாஹ் சொல்லுகிறார். உலகத்தில் எத்தனையோ பலவிதமான போர்களை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. முதல் உலக போர் நடந்தது, இரண்டாம் உலக போர் நடந்தது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை இந்த உலகம் கொண்டு குவித்தது, கோடிக்கணக்கான மக்களுடைய உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டது. அதற்கு என்ன காரணம்? வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள், உலகத்திலே நடைபெற்ற முதலாம் உலக போருக்கும் இரண்டாம் உலக போருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளோடு நடைபெறக்கூடிய சண்டைகளுக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன என்று ஆய்வு செய்தால், மனிதர்களுடைய அன்றைய தினம் இந்த உலகத்திலே இருந்த ஆட்சியாளர்களின் உள்ளத்தில் இருந்த பெருமைதான் காரணம். பக்கத்து நாடுகளை எல்லாம் தன்னுடைய நாட்டோடு இணைத்து தன்னுடைய நாட்டை மிகப்பெரிய வல்லரசாக உலகத்தினுடைய அரங்கத்திலே அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த பெருமை, ஆணவம், மமதை, பக்கத்து நாட்டோடு சண்டையிடக்கூடிய உணர்வை மனிதனுக்கு தூண்டுகிறது. இப்படியே சண்டைகள் வளர்ந்து 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 மிகப்பெரிய அளவிலே அது உலகத்தினுடைய போராக மாறி போய்விட்டது என்று சொல்லி வரலாற்றாசிரியர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். உலகத்திற்கு இத்தனை பெரிய அழிவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காரியத்தை மனிதர்களிடம் அல்லாஹ் விட்டு வைப்பானா? அதனால்தான் எந்த ஒரு பெருமையாக இருந்தாலும், புகழக்கூடிய காரியமாக இருந்தாலும், அதற்கான புகழும் பெருமையும் உனக்கு சொந்தமில்லை, அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். இன்னும் சொன்னாங்க, சொல்லலாம், யாராவது ஒருவன் உன்னை தேவையில்லாமல் உன் முகத்துக்கு முன்னால் வந்து புகழ்ந்தால், புகழுக்குரியவன் நான் இல்ல, என்ன ஒருத்தர் புகழ்றாரு, உங்களை ஒருத்தர் புகழ்றாரு, உங்களை மாதிரி முடியுமா? என்னமா முடிச்சிட்டிய வேலைய? இப்படி ஒருத்தர் நான் கண்டதே இல்லை, உலகத்துல உங்களுக்கு ஈக்குவலா ஒரு ஆள் இல்ல என்று ஒருவர் முகத்துக்கு இடையிலாக புகழ்கிறார். புகழ்ந்தால் என்ன நடக்கிறது? சர்வசாதாரணமாக உலகத்திலே இன்றைக்கு நாம் காணக்கூடிய காட்சி என்ன? புகழ்ந்து விட்டால் போதும், தலகால் புரியாம ஆடுறார். அது மேடையில் வச்சு பல்வேறு மேடைகளை பார்க்கிறோம். மேடைகள் எல்லாம் பெரும்பாலும் தலைவர்களை அமர வைத்துக் கொண்டு புகழ் பாடக்கூடிய வேலை. தலைவரே, வல்லலே, குடை வல்லலே, மா வீரனே, இதே தெய்வமே, என்னென்னலாமோ போட்டு அப்படியே கேட்டு செஞ்சுக்கிட்டே ரசிக்கிட்டே இருப்பார். பலவெல்லாம் காட்டுவார். இவனுக்கு சம்பந்தமே இருக்காது. வீரன் என்று சொல்வதற்கு அவருக்கும் வீரத்துக்கு சம்பந்தம் இருக்காது. ஆனால் பெரு வீரனே, மா வீரனே அப்படிமா பல காட்டிக்கிட்டே இருப்பார். நபிகளார் சொல்கிறார்கள், உன் முகத்துக்கு நேராக யாராவது புகழ்ந்தால் அவன் மூஞ்சில மண்ணெல்லி வீசுகிறான். ஏன்? அவன் உன்னை ஆளை கவுத்தி ஆதாயம் பார்க்கிறதுக்கு உன்னை புகழ்றான்டா. புகழ்கிறான் என்று சொன்ன உடனே மயங்கிறாவே, உண்மையில புகழல, ஒன்னு புகழ்ந்து அதுல ஏதோ ஆதாயம் எதிர்பார்க்கிறான். எனவே புகழுக்குரிய வாசல்கள், உங்களை புகழ்வதற்கான வாய்ப்புகள் தேடி வந்தால் முதலில் அந்த வாசலை அடைத்து வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம். தோழர்களே, மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவ தோழர்கள், சமுதாயத்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் புகழாதீர்கள். என்னை எப்படி புகழுங்கள்? அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமை என்று புகழுங்கள், அவருடைய தூதர் என்று புகழுங்கள். இது எனக்கு புகழ்ச்சி.
அப்துல்லான்னு சொல்லு, எனக்கு சந்தோஷம். அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லு, நான் உண்மையை அல்லாஹ்வுக்கு அடியாளா இருக்கிறதுல சந்தோஷப்படுறேன். ரசூலுஹு, அவருடைய தூதர்னு சொல்லு, அது எனக்கு சந்தோஷம். வேற எதை சொல்லியும் புகழாத. அப்துல்லா விட்டு மாத்தி புகழாத, ரசூலுல்லாஹ் விட்டு மாத்தி புகழாத. இந்த ரெண்ட சொல்லி புகழ, வேற எந்த புகழையும் புகழாத. வெறுமன வாயில சொல்லல. இன்னைக்கு உலகத்தில் பல தலைவர்கள் சொல்லுகிறார்கள், புகழாதியப்பா. தலைவர் சொல்லுவான், என்னால உங்க ஓவரா புகழாது, மேடையில் வச்சு பேசுவார். தலைவரே வல்லலே கொடை வல்லலே பாரு, தலைவரே ரொம்ப புகழாப்பா, விடப்பா. அதுக்கு என்ன அர்த்தம்? புகழாதன்னு அர்த்தம் இல்ல, கூட ரெண்டு சேர்த்து போட்டு புகழ அர்த்தம். விடுங்க தலைவரை, உங்களை விட்டுட்டு வேற யார புகழு? அந்த பாயிண்ட பிட்ட போட்டு ஓட்டி விட்டு கூட ரெண்டு புகழ்றதுக்கு வழி. அல்லாஹ்வுடைய தூதர் அது மாதிரி எப்ப புகழாதிய அப்படின்னு சொன்னது கூட ரெண்டு புகழ்றதுக்கா? தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களின் தோழர்கள் தங்கள் அறியாமையால் எங்கெல்லாம் புகழ்ந்தார்களோ அந்த நேரத்தில் எல்லாம் அந்த புகழை நபிகள் நாயகம் கண்டிக்கிறார்கள். சொன்ன வார்த்தையை தனது வாழ்க்கையிலே கடைபிடித்து காட்டுகிறார்கள். எந்த அளவிற்கு? அவருடைய நபிகள் நாயகத்தினுடைய மகன் இப்ராஹிம், சின்னஞ்சிறு குழந்தை, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. அந்த பிள்ளைய அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். சின்ன பிள்ளை மரணிச்ச நேரம் பிள்ளைய தூக்கி கையில வச்சிருக்கிறாங்க. கண்கள்ல கண்ணீர் கொட்டுது. அல்லாஹ்வு ததுமாவு ஒரு கல்பு ஹஸுனு வ இன்னாலி ஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹஸூனூன். கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, உள்ளம் வேதனையால் நிறைந்திருக்கிறது. இப்ராஹிமே, உன்னுடைய பிரிவால் நாங்கள் மிக்க கவலையடைந்து விட்டோம் அப்பா என்று நபிகள் நாயகம் அந்த பிரிவு தாங்காமல் கண்களில் கண்ணீர் சொட்ட அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வெளியே சில தோழர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்து சூரிய கிரகணம். இன்னைக்கு எதுக்கு சூரிய கிரகணம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை இறந்து போயிட்டார்ல, இப்ராஹிம் மௌத்தாயிட்டார்ல, அதனாலதான் சூரியனே கிரகணம் அனுஷ்டிக்குது, துக்கம் அனுஷ்டிக்குது அப்படிதான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து ஒரு தலைவர் வந்தா உடனே அந்த தலைவரோட சம்மந்தப்பட்டுவாங்க. ஒரு ஊருக்கு தலைவர் வருவார், அன்னைக்கு பாருங்க மழை பெய்யும், உடனே பேசுவாங்க, தலைவர் கால் எடுத்து வச்சா அவன் புண்ணியமா, மழை அப்படியே கொட்டோ கொட்டு பல நினைச்சுக்கிட்டே இருப்பான். உனக்கும் மழைக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? நீ நான் மழையை பெய்ய சொன்ன, உனக்கும் வானத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எந்த தொடர்பும் இருக்காது. புண்ணியமா கால் எடுத்து வச்சா மழை கொட்டுதுன்னா இவருக்கு கேட்க சந்தோஷமா இருக்குது. நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் அப்படி பேசுகிறார்கள். ஒரு புறத்திலே மகன் இறந்த வேதனை உள்ளத்தை நிறைத்திருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. வந்து சொல்லாங்க, தோழர்களை பார்த்து, தோழர்களே சொல்லாதீங்க. எப்படி? யாரு சொன்னது? அஷ்ஷம்ஸு வல் கமர், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், மனிதர்களின் காலங்காட்டிகள். யாருடைய பிறப்புக்கோ யாருடைய இறப்புக்கோ அவைகள் கிரகணம் பிடிப்பதில்லை. அல்லாஹ் விட்ட கட்டளையின்படி அவைகள் சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன. அதுக்கு என் பிள்ளையுடைய இறப்புக்கு சம்பந்தம் இல்லை. சொல்லணுமா? இது முதல்ல வேதனை வேதனை உள்ளத்தை அடைத்துக் கொண்டிருந்தால் கூட மக்கள் தமது அறியாமையால் நம்மை புகழ்கிறார்கள். என்னமோ நமக்கு சக்தி இருக்கிறதா நினைக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளுடைய இறப்புக்கும் கிரகணத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா நினைக்கிறாங்க. அவர்களின் அறியாமையால் புகழ்கிறார்கள். புகழ்ந்து விட்டு போகட்டும் விடல, அந்த நேரத்தில் கூட வந்து புகழாதீர்கள் என்று தடுப்பதை பார்க்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் புகழப்படுவதற்கான வாசலை இழுத்து சாத்துவதை பார்க்கிறோம். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க, தோழர்களும் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசியினுடைய ஒட்டகம் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை அப்படி ஓவர்டேக் பண்ணி வண்டி முன்னாடி போகுது வேகமா. சஹாபாக்களுக்கு பார்த்துட்டு கவலையா இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் பின்னாடி வந்துருச்சு. இன்னொரு ஆள் ஒட்டகம் ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை முந்திருச்ச. ரசூலுல்லாஹ் தோத்துட்டாங்க, இன்னொருத்தர் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்ச. என்ன இப்படி நடந்து போச்சுன்னு சஹாபாக்கள் வேதனை. பொதுவா இருக்கத்தானே செய்யும். இன்னைக்கு பாருங்க, நபிகள் நாயகம் காலத்தை விடுங்க, இன்றைய காலத்துல ஒருத்தரை ஒரு மக்கள் நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நேசிக்கப்படுகிற மனிதன் தோற்று விட்டால் மக்களால தாங்கிக்க முடியாது. ஒரு தலைவர் தோத்துட்டாரு, தொண்டர்களால தாங்கிக்க முடியாது. வீரன் தோத்துட்டான், ரசிகர்களால தாங்கிக்க முடியாது. சாதாரண கிரிக்கெட் விளையாடுறாங்க, கிரிக்கெட்டுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். தான் நேசிக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர் தோற்று விட்டால் என்ன நடக்குது? வர்றாரு, அங்கிருந்து வெளிநாட்டில் போய் விளையாண்டுட்டு வர்றாரு, டெண்டுல்கர் வர்றாரு, வெற்றி பெற்று அப்படி வெற்றி வாகையோடு கோப்பையோடு உள்ள நுழைஞ்சாருன்னா
ஏர்போர்ட் பூரா மக்கள் கூட்டம் நிரம்பி வெளியுது. கையில மாலையும் கழுத்துமா நிக்கிறான். தோத்து புட்டு வந்தா போலீஸ் போட்டோட வர்றான். அழுகுற முட்டையும் அழுகுன தக்காளியும் ஒண்ணுமில்லாம போன முட்டையும் தின்னு ரெட்டியா நிக்கிறான். வெளியே வர பட்டு பட்டுன்னு வீசி தோத்துட்டு வந்துட்டு தாங்க முடியல. ஒரு சேவை கோழி சண்டை, திருவிழாக்கள் சண்டை போடுவாங்க. 2 சேவை, இவன் சேவை தோத்துரும், அவன் சேவை ஜெயிச்சிரும். சேவை கோழி தோத்து போச்ச, இப்படி 4 நாளைக்கு சாப்பிடாம உட்கார்ந்துருக்கான். இப்படிப்பட்ட இன்றைய உலகத்திலே இப்படிப்பட்டவர்களை பார்க்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் நபிகள் நாயகத்தை எப்படி நேசித்தார்கள்? தங்களுடைய உயிருக்கும் மேலாக அல்லவா? அந்நபியும் அவுலாவில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு தங்களின் உயிரை விட மேலானவர். அந்த அளவுக்கு உஸ்ரை விட மேலான நேசித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகம் தோத்து போச்சுன்னா சஹாபாக்கள் சுமர்பாங்களா? வேதனை தாங்க முடியல. நபிகள் நாயகம் பார்க்கிறார்கள், சஹாபாக்குள்ளே அந்த முக குறிப்பை பார்த்துக் கொண்டு நம்ம ஒட்டகம் பின்னங்கிறதுனால சஹாபாக்கள் கவலைப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டு உடனே கூப்பிட்டு சொன்னாங்க, உலகத்திலே உயர்ந்து செல்லுகிற எந்த ஒன்றும் அதனை அல்லாஹ் தாழ்த்தாமல் இருப்பதில்லை. எல்லாம் வெற்றியே அப்படின்னு யாரும் கிடையாது. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு உலகத்தில் யாருமே கிடையாது. தில்கல் ஐயாமும் நுதாவிலுஹா பைனன் நாஸ், மனிதர்கள் மத்தியில காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழல விடுகிறோம். ஒரு நாள் வெற்றி, ஒரு நாள் தோல்வி. மேல இருக்கிற பகுதி கீழே வரும் சக்கரத்துல, கீழே இருக்க பகுதி மேல போகும். இதுதான் யதார்த்தம். நான் 2 நாள் ஜெயிச்சா ஒரு நாள் தோப்பேன், 2 நாள் தோத்தா ஒரு நாள் ஜெயிப்பேன். உலகத்துல எது இப்படி சொல்லணுமா? என்ன அவசியம் வந்துச்சு? ஆனால் நபிகள் நாயகம் ஏன் சொல்லுகிறார்கள்? அவர்கள் புகழப்படுவதற்கான தருணம் இது. நபிகள் நாயகத்துடைய தோல்வி தாங்க முடியாமல் தோழர்கள் மனவேதனைப்படுகிற பொழுது, தோத்துட்டேனேன்னு கூட கொஞ்சம் கிளப்பி விடாம, தோத்தது சரிதான், நான் தோல்வி அடைந்தது சரிதான் என்று உலக வரலாற்றிலே எந்த தலைவனாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோமா? இன்னைக்கு வரைக்கும் பார்த்திருக்கிறோமா? தலைவனுக்கு இன்னொரு எதிரி இயக்கத்துடைய தலைவனுக்கும் போட்டி நடக்குது. எதிரி ஜெயிச்சுட்டான், நான் தோத்தது சரிதான் என்று எந்த தலைவனாவது வாதிடுவார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் வாதிடுகிறாரே. புகழப்படுவதற்கான வாசல் அது. புகழ்ச்சியை அடைக்கிறதுக்கு நான் தோத்தது சரி. நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் புகழ்வதற்கான வாய்ப்பு நம்மை தேடி வருகிறது. நாம எதையுமே கண்டிக்கிறது இல்லை, சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், ரசிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா விரும்புகிறோம். ஏதாவது சொல்லி புகழ மாட்டானா? போட்டு தாக்கிட்டீங்க பாயின்னு ஒரு 2 வார்த்தை சொல்ல மாட்டானா? ஒவ்வொருவருடைய உள்ளமும் அந்த புகழை நோக்கி, புகழை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் அவர்களோ புகழை தடுக்கிறார்கள், புகழாதே என்கிறார்கள், புகழை விரும்பாமல் இருக்கிறார்கள். ஏன்? புகழ்தான் பெருமையை கொண்டு வந்து உள்ளத்திலே குடியமர்த்துகிறது. எனவே இந்த புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தம் என்று சொன்னார், உள்ளத்திலே வரக்கூடிய பெருமை அழிந்து போகும், ஆணவம் அழிந்து போகும், மமதை அழிந்து போகும், தான் என்ற உணர்வு அழிந்து போகும், எளிமை வரும், உள்ளம் சீராக இருக்கும். நாம் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே வறுமையில நன்மைக்குரியதாக அல்லாஹ்விடத்திலே அதற்குரிய நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில புகழப்படக்கூடிய அத்தனை தருணத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லிக்கிட்டே இருப்பார். திருக்குர்ஆன் பல வரலாற்று நிகழ்ச்சிகளை சொல்லித் தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட இறை தூதர், அல்லாஹ்வுடைய தோழராக திருமறை குர்ஆன் வர்ணிக்கக்கூடிய ஒரு இறை தூதர். உலக படைப்புகளிலேயே ஒரு சிறந்தவரை நாம் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான ஒரே மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்றார், பேச ஆரம்பிக்கும் போது, யா கைரல் பரியா, படைப்புகளில் சிறந்தவரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நிமிஷம் பாட்டு, லாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது இப்ராஹிம் நபி பால் ஆயில்ல, படைப்புகள்ல சிறந்தவர் சொன்ன உடனே அது இப்ராஹிம், நான் சிறந்தவன் இல்லை, படைப்புகள் சிறந்தவன் இல்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு பேச்ச தொடர் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே திருமணம் நடக்கிறது. திருமணம் நடக்கிற தருணம் உலகம் முழுவதும் எதிர்ப்பு நிறைந்திருக்கிற தருணம்.
அவங்களை யாரும் அங்கீகரிக்கல. அவங்களை பெற்ற தகப்பனாரு அவங்களை அங்கீகரிக்கல, அவங்களுடைய தாய் அங்கீகரிக்கல, அவங்களுடைய நண்பர்கள் அங்கீகரிக்கல, அவங்களுடைய உறவுக்காரங்க அங்கீகரிக்கல, அவங்களுடைய ஊரார் அங்கீகரிக்கல, அவங்களுடைய அரசு நாட்டு கவர்மெண்ட் அங்கீகரிக்கல. எல்லோருடைய எதிர்ப்பையும் சம்பாதித்து திருமணம் செய்து முடிக்கிறார்கள். திருமணம் செஞ்சா திருமணத்துக்கு பிறகு உலகத்தில் இருக்கிற எல்லா கணவன் மனைவியும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பிள்ளை சந்ததி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைக்கல. நாட்கள் தள்ளி போகுது. உதாரணமா ஒரு 25 வயசுல கல்யாணம் முடித்திருப்பார்கள் என்று சொன்னால் 27 வயசாச்சு பிள்ளை இல்ல, 30 வயசாச்சு குழந்தை இல்ல, 35 ஆச்சு குழந்தை இல்ல, 40 ஆச்சு குழந்தை இல்ல. என்ன ஆயிருக்கும் அந்த ஊர்ல? கொஞ்சம் யோசிச்சு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் தவறு என்று சொல்லி அவர்களுடைய வழிபாட்டு முறையெல்லாம் விமர்சித்து அவர்களுடைய தெய்வங்களை எல்லாம் அந்த சிலைகளை எல்லாம் கோடாலியால் உடைத்து நாசப்படுத்தி அதை செய்தது சரிதான் என்று வாதிட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் சம்பாதித்து வைத்திருக்கிற ஒரு மனிதருக்கு, அல்லாஹ்வுடைய தூதன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதருக்கு காலாகாலத்திலே குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஊர் மக்கள் என்ன பேசியிருப்பார்கள்? ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MA சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இன்னைக்கு விஞ்ஞான யுகம்னு சொல்றோம், அறிவு வளர்ந்துருச்சுன்னு சொல்றோம். எவ்வளவு டெக்னிக்கலா மனிதர்கள் பேச பழகி கொண்டார்கள். குழந்தை பிறப்பதற்கு என்ன காரணம்? குழந்தை இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? காரண காரியத்தோடு விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் பிள்ளை இல்ல. ஊர்ல என்னெல்லாம் பேசுறாங்க? மலடி வந்துட்டா ஒதுங்கி நில்லு, கல்யாண வீட்டுக்குள்ள இங்க வராத என்று சொல்கிறார்கள். பல கிராமத்தில் நல்ல காரியங்களை செய்வதற்கு அந்த பெண்களை அழைப்பதில்லை. கேட்டா பிள்ளை இல்லாதவ இவ இந்த வேலையை துவக்கி வச்சா என் பிள்ளைக்கும் பிள்ளை இல்லாம போயிரும். புதிய கணவனும் மனைவியும் புதுமண தம்பதிகள் வீட்டை விட்டு வெளியிலே வருகிற பொழுது அந்த குழந்தை இல்லாத பெண்மணி குறுக்கால வந்துட்டா போ அந்த வீட்டுக்கு திரும்பி வந்துரு, ஏன் அவ பிள்ளை இல்லாம போறா, அவ கண்டுபட்டுரும், அவள் மாதிரி உங்களுக்கு ஆயிடும் என்று சொல்லி மலடி என்று விமர்சித்து அவர்களை கேலி செய்து துன்பப்படுத்தி, ஆண் மக்களாக இருந்தால் கடுமையாக கேலி செய்து, இப்படி இந்த காலத்திலே அனுபவிக்கிறோமே. அறிவு வளர்ச்சி இல்லாத இப்ராஹிம் நபி வாழ்ந்த அந்த காலகட்டத்து மக்கள் அவர்கள் எந்த அளவுக்கு கேலி செஞ்சிருப்பாங்க? எப்பா அல்லாஹ்வுடைய தூதருங்கிற முதலோடு ஒரு புள்ள இருக்கானா, ஒரு ஆம்பளையா நீ கேட்டிருப்பானா இல்லையா? கண்டிப்பா கேட்டிருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. இப்படிப்பட்ட பல வருடங்கள் கடக்கிறது. போய் 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 வருஷம் 60 ஆச்சு, 70 ஆச்சு, 80 ஆச்சு, 90 ஆச்சு, முடியெல்லாம் நரைத்து, நரம்பெல்லாம் தளர்ந்து, எலும்பெல்லாம் மழைநடைந்து, ஆண்மையினுடைய அந்த குழந்தை பெறுவதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் முடிவடைந்து விட்டது என்று சொல்லுகிற அளவிற்கு முதுமை பருவத்தை அடைந்து விட்ட நிலையில் மனைவி மலடி, கணவனும் முதியவர், இந்த தருணத்தில் மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ்வுக்கு சுப செய்தி சொல்லித் தருகிறான். என்ன செய்தி? உங்களுக்கு அல்லாஹ் மக்களை தர இருக்கிறான், இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் அல்லாஹ் உங்களுக்கு தரப்போறா என்ற செய்தி இப்ராஹிமுக்கு வருது. அதே போன்று மனைவி கர்ப்பமடைந்து குழந்தையும் பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்து விட்ட அந்த தருணத்தில் அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்? சந்தோஷத்துக்கு அளவு இருக்குமா? ஒரு 10 வருஷம் தள்ளி போட்டு புள்ள பிறக்கிறது, 11வது வருஷம் பிறந்துச்சுன்னா சந்தோஷம் தலகால புரியாம ஆடுறான். புள்ள பிறந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஊரெல்லாம் கூட்டி விருந்து போடுறான், அலப்பற பண்றான். அதே யாராவது கிண்டல் பண்ணி இருந்தா, கேலி பண்ணி இருந்தா போடுறான் அவனுக்கு போன. என்ன பார்த்தா கேட்ட ஆம்பளனே, ஏய் வந்து பாடுறா கொண்டாட்டி பெத்து வச்சிருக்க ஆம்பளை சிங்கத்தை சொல்லுவானா? இல்ல சொல்லுவோமா இல்லையா? நாம சொல்லி இருப்போமா இல்லையா? கண்டிப்பா சொல்லுவோம். ஜெயிச்சுட்டேன், சாதிச்சுட்டேன், முடிச்சுட்டேன் என்று பெருமை கொள்வோம், மகிழ்ச்சி அடைவோம், ஊரெல்லாம் தம்பட்டம் அடிப்போம், விழா கொண்டாடுவோம், விருந்து வைப்போம்.
ஆனால் இறைவனின் தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? திருக்குர்ஆன் பேசுகிறது. பெருமை அடிக்கிற நேரம், ஆணவம் வருகிற நேரம், மமதை கொண்டு மற்றவர்களை எல்லாம் இழிவுபடுத்த தோணக்கூடிய நேரம், அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். என் முதுமையான பருவத்தில் இஸ்ஹாக் என்ற பிள்ளையையும் இஸ்மாயில் என்ற குழந்தையையும் எனக்கு அன்பளிப்பாய் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனக்கு புகழ் இல்ல, ஏன் பெருமை இல்ல, ஏன் திறமை இல்ல, ஏன் முயற்சி இல்ல. உண்மையில ஏன் முயற்சி என்று சொன்னா, நான் விரும்பிய 30 வயசுல பிள்ளைய பெற்றிருக்கணும். அப்ப ஓ முயற்சி சொல்லு. ஏன் திறமைன்னு சொன்னா, நான் எப்ப புள்ள வேணும்னு நினைச்சனும் அப்ப பெற்றிருக்கணும். அப்ப சொல்லு. வருஷம் 50 வருஷத்துக்கு பிறகு கிணறு ஏற்றி போய் இனிமே குழந்தை பிறக்காது என்று எண்ணக்கூடிய தருணத்தில் கொடுத்திருக்கிறான் இறைவன். இது என் திறமை இல்லை, படைத்த இறைவனின் திறமை. அப்படியானால் இந்த புகழுக்கு சொந்தக்காரன் படைத்த இறைவன் அல்லாஹ். நம்முடைய வாயிலும் அப்படி வரணும், நமது குடும்பத்தில் அப்படி சந்திப்போம், நமது வீட்டிலே இப்படி எத்தனையோ தருணங்களை நாம் அனுபவிப்போம். எக்ஸாம் எழுதுவோம், வாங்கணும் பிள்ளைங்க உட்கார்ந்து படிக்கும். 10th ரிசல்ட், 12th ரிசல்ட் வந்தா என்ன நடக்குது? ஜெயிச்சிட்டோம், சாதிச்சிட்டோம், நல்ல மார்க்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியாச்சு, மாவட்டத்தில் முதலிடம், ஸ்கூல்ல முதல் மதிப்பெண், எப்படி எத்தனையோ விதத்திலே நமக்கு பாராட்டுகள் வந்து குவிகிறது. அந்த தருணத்தில் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோராக இருந்தாலும் சரி, டிவியில பேட்டி எடுக்கிறாங்க, எப்படி உங்க பிள்ளை எப்படி ஃபர்ஸ்ட் மார்க், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த நேரத்தில்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றானு. ஆனா இவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரிய மாட்டேங்குது. அப்பனுக்கும் தெரியல, அத்தாவுக்கும் தெரியல. தெரிஞ்சா தானே பிள்ளைக்கு தெரியும். அப்பனும் அத்தாவும் சொன்னாலும் பிள்ளை சொல்லும். 2 பேரும் சொல்ல, பிள்ளையும் எங்க ஹெட் மாஸ்டர் தான் காரணம், எங்க வாத்தியார் தான் காரணம், நைட்டு 2 மணிக்கு எனக்கு டீ போட்டு கொடுத்து அம்மா தான் காரணம். ஒருத்தர் நான் போய் காசு ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு 500 ரூபாய் கடன் தாங்கன்னு கேட்கிறேன். எவனும் தரல. 500 ரூபாய் செழிப்பா வச்சுக்கன்னு கடன் தர்ற, உதவி செய்யற, தர்மம் செய்யற. தர்மத்தை வாங்கிக்கிட்டு நான் என்ன சொல்லணும்? வாங்க, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நன்றிங்க, கஷ்டமான நேரத்தில் உதவி செஞ்சீங்க, உங்க உதவியை மறக்க மாட்டேன், ரொம்ப அல்லாஹ் நன்றி சொல்லணும் அப்படின்னு நன்றி சொல்லணும். ஒருவேளை நன்றி சொல்லாமலே போயிட்டீங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு பெரிய குற்றம் செஞ்சதாக கூட கருத மாட்டாங்க, சரி போறாப்பா விட்டுருவாங்க. ஆனா அந்த 500 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவங்க பக்கத்துல இருக்கிற போய் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷங்க, 500 ரூபாய் தந்திய கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா காசு கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கும்? என்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு, ஏன் உதவி வாங்கிக்கிட்டு, ஒன்னும் செய்யாம தெருவில் உட்கார்ந்து இருக்கவனுக்கு போய் நன்றி சொல்லிட்டு போறானே, கோவம் வருமா இல்லையா? அறிவை தந்தவ அல்லாஹ், படிப்பை தந்தவ அல்லாஹ், மார்க்க தந்தவ அல்லாஹ். நீ நிறைய படிக்க, நீ படிப்பாரி வச்சுக்குவோம், உனக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த கேள்வி கேட்கிற நேரத்தில் இந்த கேள்விக்கு இந்த பதில் எழுத வேண்டும் என்ற உணர்வு தந்தது யார்? ஓ அப்பனா தந்தா, ஓ ஹெட்மாஸ்டர் தந்தாரு, உங்க அம்மாவை தந்தா, யார் தந்தது? அந்த அல்லாஹ் அல்லவா தந்தார். அந்த நினைவை படைத்த இறைவன் உனக்கு அந்த நினைவாற்றலை தந்து, அந்த சரி நினைவும் வந்துருச்சு, நல்ல எழுதுறீங்க, எழுதிக்கிட்டே இருக்கிறோம், கொஞ்ச நேரம் எழுதியாச்சு திடீர்னு கை வலிக்குது, கடைசி வரைக்கும் உன்னை எழுத வச்சது யாரு? கை வலி இல்லாம எழுத வச்சது யாரு? உனக்கு தூக்கம் வராம எழுத வச்சது யாரு? டென்ஷன் இல்லாம எழுத வச்சது யாரு? மை தீர்ந்து போகாம எழுத வச்சது யாரு? ஒண்ணு செஞ்சது ரப்பு. அந்த ரப்ப நினைச்சு பார்க்காம, அவனுக்கு நன்றி சொல்லாம, அவனை புகழாம, என்னமோ சாதிச்சுட்டோம், அவரு செஞ்சாரு இவரு செஞ்சாரு. இதுதான் பெருமைக்கான அடித்தளம், ஆணவத்திற்கான அடித்தளம். இன்றைக்கு என் தகப்பன் காரணம் என்று சொல்லுகிறவர் நாளைக்கு நான் தான் காரணம் என்று சொல்லுவான், என்னுடைய முயற்சி காரணம் என்று சொல்லுவான், என்னுடைய சிந்தனை காரணம் என்று சொல்லுவான். இது மாதிரி தருணம் வருகிற பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் உணர்ந்து, அல்லாஹ் உனக்கு தான் எல்லா புகழ்றாருப்பே,
அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பாருங்க. மந்திரமா சொல்லாதீங்க, பொருள் உணர்ந்து சொல்லுங்க. உங்களுடைய உள்ளத்தில் அது ஒரு பெரிய ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு எளிமையை தரும், ஒரு பக்குவத்தை தரும், ஒரு பண்பாட்டை தரும், பெருமை அடிக்கிற உணர்வை உங்களுடைய உள்ளத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அகற்றும். அல்லாஹ் நிறைய வரலாறு சொல்றான் குர்ஆன்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அபுல் பஷர் சானி என்றவர்களை சொல்லுவார்கள். நபிகள் சொல்றாங்க, மனித குலத்தினுடைய இரண்டாம் தந்தை யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு நூஹ் நபி காலத்துல எல்லாம் ஒட்டுமொத்த உலகம் அழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நூஹ் நபியிடம் இருந்துதான் உலகம் தோன்று. உலகத்தினுடைய வாரிசு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் அதுக்கு தந்தையா இருக்கிறார். அதனாலதான் சொல்லுவாங்க இரண்டாம் மனித குலத்தினுடைய இரண்டாம் தந்தை. அந்த அபுல் பஷர் சானி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள், ஏகத்துவத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அந்த மக்கள் கேட்க மறுக்கிறார்கள். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபுதீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரம் வெளியீடு. மூன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 656908110.